இந்த வீடியோவில் திக் சிலிண்டர் யூனிட் 5ல் உள்ள கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே திக் சிலிண்டர்னால் அந்த சிலிண்டரோட திக்னஸ் டு த டயாமீட்டரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1/20 இருக்கும். ஓகே, இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 20 டைம்ஸ் த திக்னஸாக இருக்கும். இப்போ இதில் என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது திக் சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகே, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸு, மற்றபடி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்ததுன்னா நம்ம என்னது ஸ்டிக் சிலிண்டர். மெயினான முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியல் ப்ரெஷரும் இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும். ஓகே, இப்போது கொஷினை பார்க்குறேன். ரேடியல் ப்ரெஷருங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ நான் திக் சிலிண்டர் ஃபார்முலாவை நான் போட போகிறேன். என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கெட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் ப்ரெஷர் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை என்ன பண்ணணும், ஸ்கெட்ச் பண்ணணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. கண்டெய்ன்ஸ் ஏ ஃப்ளூயிட் ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் இருக்குது. எவ்வளவு அதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த மினிமம் அண்டு மேக்ஸிமம் ஹூப் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இன்லெட் சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளவு 300, அவுட்லெட் சிலிண்டரோட ரேடியஸ் என்னது 400. ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் டயாமீட்டர் வந்து 60, இது அதோட ரேடியஸ் தான் என்னது 300. அதுமாதிரி எக்ஸ்டர்னல் டயாமீட்டரோட வேல்யூ 800, அதோட ரேடியஸ் என்னது 400. ஓகே, இன்டர்னல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு சிக்மாஸ். ரேடியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணுமா, ரேடியல் ப்ரெஷருக்கு ஒரு ஃபார்முலா, இது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ள ஃபார்முலா. R1 எவ்வளவு 300 mm இருக்குது. சிக்மா ஆரும் அந்த ப்ரெஷர் 1ம் 8 Nm². அதாவது R1 நான் கன்சிடர் பண்ணும்போது P1ம் சிக்மா ஆரும் எப்படி சேம். R2 எடுக்கிறேன் அப்படின்னா 400. ப்ரெஷர் 2 எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கும். ஏன்னா இது என்னது அவுட்டர். ஓகே, உள்ளே தான் என்னது ஃப்ளூயிடோட ப்ரெஷர் ஆக்ட் ஆகி நமக்கு பிரச்சனை இருக்கும். ஓகே, என்ன பண்ணுறேன், சிக்மா ஆர் வேலா 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. P தெரியாது. R² எவ்வளவு 300ன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, -A. ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 அப்படியே நான் எழுதிப்பேன். 1/300² என்னன்னு இருக்கோ அதை டிவைட் பண்ணி இன்ட்டு பியால் மல்டிப்ளை பண்ணி வச்சுப்பேன். மைனஸ் என்னது A. ஓகே, இதை அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா R2க்கு வேலை 400² போட்டாச்சு A. இதே என்ன பார்த்தீங்கன்னா 1/400² எவ்வளவுன்னு பார்த்து அது என்னது 6.25 × 10⁻⁻6 இன்ட்டு என்னது B. ஓகே, மைனஸ் என்னது A. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி A என்ன B என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி A என்ன B என்ன கண்டுபிடிச்சி, ஏயும் B என்ன கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும். 2 மாதிரி பிளாக் மாதிரி போட்டுட்டு ப்ரெஷர் 1 ரேடியல் ப்ரெஷர் இங்கேருந்து இது எவ்வளவு 300, இங்கேருந்து எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் எவ்வளவு 400. ஓகே, இங்கேருந்து அந்த ப்ரெஷர் எவ்வளவு 8 Nm². ஓகே, அடுத்து ப்ரெஷர் ஒரு நிமிஷம். அந்த R1 R2 நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு A அண்ட் B நான் என்ன பண்ணுவேன், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன். இந்த பின்னாடி வரைஞ்சிட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். A = 103, B = அந்த வேல்யூ வருது. இது ஈக்குவேஷன் மோடில் கால்குலேட்டரில் போட்டு போடணும். ஓகே, அடுத்து எனக்கு என்ன தெரியும், ஏயோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியுமா. அந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள், இந்த ஃபார்முலா பியோட வேல்யூ இதில் பியோட வேல்யூ ஏயோட வேல்யூ செட் பண்ணி சிக்மா C எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்கு, ரேடியஸ் 300 இருக்கும்போது. ஓகே, அடுத்து ரேடியஸ் 400 இருக்கும்போது சிக்மா C எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் 2 வேல்யூ வருது. இதில் மேக்ஸிமம் ஹூப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகபட்ச வேல்யூ 28.58. இது ரெண்டில் கம்மியான வேல்யூ மினிமம் ஹூப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுக்கும். ஓகே, இதிலேருந்து இது 300. இன்லெட் ப்ரெஷர் வந்து நமக்கு ஃப்ளூயிடோட ப்ரெஷர் எவ்வளோ 8 Nm². அடுத்து இதிலேருந்து இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ, அதை வந்து நம்ம பிளாட் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த இது வந்து என்னது மேக்ஸிமம், இது வந்து என்னது இன்லெட்டில் கொடுத்துருந்தது. ஓகே, இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரேடியல் ப்ரெஷர், அதாவது சிக்மா ஆர், அதை தான் நம்ம என்னது 8 Nm²ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். கீழே உள்ளது என்னது ஹூப் ஸ்ட்ரெஸ். ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமமான ஸ்ட்ரெஸ்ஸு, அதை நம்ம கீழே டினோட் பண்ணியாச்சு. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் இடையில் அந்த மினிமம் வேல்யூ இருக்கும். மினிமம் வேல்யூ எவ்வளவு 20.58. ஓகே, அந்த மினிமம் வேல்யூவை இதுக்கு இடையில பாயிண்ட் அவுட் பண்ணிடணும். அடுத்து இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே 300 இருக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு 28.58. அடுத்து 400 இருக்கும்போது வேல்யூ எவ்வளவு, 400 இருக்கும்போது வேல்யூ 20.58. 300க்கு 28.58 போட்டுக்கணும், 400க்கு 20.58 போட்டுக்கணும். ஓகே, இந்த மேலேருந்து இந்த கர்வ் மாதிரி என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அடுத்து
இந்த 8 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதே 300 தான் என்ன இருந்தது 8 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதில் பார்த்தாலே தெரியும் 300 இருக்கும்போது தான் இன்லெட்டோட ப்ரெஷர் எவ்வளோ, அதாவது ஃப்ளூயிடோட ப்ரெஷர் எவ்வளோ 8 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதையும் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல டினோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு ஆர்க் மாதிரி என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணி போடணும். மேலே உள்ளது ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு, கீழே உள்ளது ரேடியல் ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்கெட்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, என்ன பண்ணோம் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ ரெண்டாவது சம், திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர், மேக்ஸிமம் ஹூப் ஸ்ட்ரெஸ், மினிமம் ஹூப் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் அப்படின்னு வந்துட்டுனாலே என்னதான் இருக்கும், திக் சிலிண்டர். ஓகே, இன்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இன்டர்னல் ஃப்ளூயிட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஹூப் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, T கேட்டிருக்காங்க. நமக்கு லாமிஸ் தியரம் படி 2 ஃபார்முலா தெரியும். இது ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஃபார்முலா, இது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஃபார்முலா. இப்போ R1 என்னது 75. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் P1ம் ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸும் எவ்வளவு ஃப்ளூயிட் ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் இருக்கும், 25 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, சிக்மா சியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுறேன். இதுக்கு மேலே 25, B தெரியாது, R என்னது 75 ஸ்கொயர் மைனஸ் என்னது A. இப்போ 1/75 ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ வருதோ அது இன்ட்டு என்னது B மைனஸ் என்னது A. ஓகே, அடுத்து சிக்மா சியோட வேல்யூ எவ்வளோ 125 கொடுத்துருந்தாங்க மேக்ஸிமம்னு கொடுத்து, B தெரியாது 1/75 அதே வேல்யூ தான். ஓகே, இன்ட்டு B ப்ளஸ் என்னது A. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி A என்ன B என்னன்னு கண்டுபிடிக்கணும். A என்ன B என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து R2 போடும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா R2 போடும்போது என்னது போடும்போது என்னது 0 தான். R2 சிக்மா C சிக்மா R B/R² மைனஸ் என்னது புரியல, சாரி, இது சிக்மா 0, ஏன்னா ரேடியல் ஸ்ட்ரெஸ் என்னது 0, B போட்டாச்சு, R² மைனஸ் என்னது A. பியோட வேல்யூ எனக்கு தெரியும், இப்போ தான் நான் கண்டுபிடிச்சி சொன்னேன். ஏயும் பியும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, மைனஸ் என்னது 50, இது அங்கிட்டு போச்சுன்னா என்னதாயிரும் ப்ளஸ் 50 மாறிடும். எனக்கு R² என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ R2² = 4 2 1 4 3 9/50. இது கண்டுபிடிச்சி அதுக்கு பவரில் 0.5 எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும், R2ஓட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இப்போ திக்னஸ் அப்படின்னா ஒரு ரேடியஸ் இருக்குது, இன்னொரு ரேடியஸ் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள கேப் தான் எனக்கு திக்னஸ். இது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கணும், இதுலேருந்து இது 4 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். 4 - 3 என்னது 1 சென்டிமீட்டர் தான் எனக்கு திக்னஸ். அப்போ 2 ரேடியஸ்க்குள்ளே இடைப்பட்ட தூரம் எவ்வளவோ அதான் எனது திக்னஸ். இது 92 நமக்கு தெரிஞ்சிருக்கு R2. அடுத்து இது 75 நமக்கு தெரிஞ்சிருந்தது கொஸ்டினில், அது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர். ஓகே, அடுத்து ஒரு சம் இதிலே வந்து இதே மாடலில் வந்து பார்த்துடலாம். ஸ்டீல் சிலிண்டர் இப்போ பார்க்குறது ஃபுல்லாகவே திக் சிலிண்டர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அடுத்து ஸ்பியருக்குள்ளது பார்த்துடலாம். இன்லெட் டயாமீட்டர், இன்லெட்டு, அதோட ரேடியஸ், இன்லெட் ப்ரெஷர் P1. அப்போ இது எதோட வேல்யூவாக இருக்கும், சிக்மா R ரேடியல் ப்ரெஷரோட வேல்யூவாக இருக்கும். டவ் மேக்ஸும் கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ வச்சு இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இது வந்து திக் சிலிண்டர்னு கொடுத்தாங்க. இப்போ திக் சிலிண்டர் ப்ராப்ளம் முடிதான். இல்லைன்னா D/T வேல்யூ greater than or equal to 1/20 அல்லது 20 டைம்ஸ் திக்னஸ் greater than or equal to டயாமீட்டர். ஓகே, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க 20ன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த சிலிண்டர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 1000. அடுத்து 200 × 10⁻³ மியூவோட வேல்யூ எனக்கு தெரியும். ஓகே, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். எனக்கு 2 ஃபார்முலா தெரியும், ரேடியல் ஸ்ட்ரெஸ், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். டவ் மேக்ஸோட ஃபார்முலாவும் எனக்கு தெரியும். ஓகே, இதுக்கு வேலை சப்ஸ்டிட் பண்ணால் இது நம்ம டேரெக்டாக போடணும். டவ் மேக்ஸ் ஃபார்முலா என்னது B/என்னது R1². எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன்னா, வெளியில் உள்ள ரேடியல் ப்ரெஷரோட உள்ளதான் என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் அதிகமாக இருந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ உள்ளதான் என்ன ஃபோர்ஸ், ஷேரிங் ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும், B/R1². இதை போட்டிங்க அப்படின்னா டவுக்கு எனக்கு 20ன்னு தெரியும். இதை கால்குலேட் பண்ணால் பியோட வேல்யூ கிடச்சிடும். அடுத்து இன்னர் சர்ஃபேஸ் ரேடியஸு சிக்மா R. ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், உள்ள ஃப்ளூயிட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த இதில் சிக்மா Rக்கு 5, B எனக்கு தெரியும், R1² தெரியும், A தெரியாது. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், A கண்டுபிடிச்சிடலாமா. A கண்டுபிடிச்சோன்னே எக்ஸ்டர்னல் R = R2வும் தெரியாது. அதுமாதிரி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ரேடியல் ப்ரெஷர் என்னது 0. இப்போ இந்த சிக்மா R மேலே நம்ம 0 போட்டுக்கலாம். B தெரியும், R2 தெரியாது, A வந்து -15ன்னு தெரியும். இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், இந்த 15 அங்கே போச்சுன்னா +15 = 7 2 0 0 0 5 0 என்னது R2². இதை அங்கே கொண்டு போங்க, அதை அங்கே கொண்டு வாங்க. அப்போ R2² இந்த டேர்ம் டிவைடட் பை 72 5 0 டிவைட் 4 5 0 என்னது 15. இது போட்டு R2க்கு என்ன பண்ணுங்கள், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பவரில் 0.5 எடுங்க. 0.5 எடுத்திங்கன்னா எனக்கு R2 கிடச்சிடும்.
திக்னஸ் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், 2 டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரேடியஸ் தான் என்னது திக்னஸ். ஓகே, இது கிவனு, இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுதான் என்னது திக்னஸ். இப்போ இன்க்ரீஸ் இன் வால்யூம் R = R1, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். சிக்மா சி எனக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அடுத்து லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸு இன்க்ரீஸ் இன் வால்யூம் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்க்ரீஸ் இன் வால்யூம் கேட்டிருக்காங்க அப்படின்னா எதுக்காண்டி நான் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் நான் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். P1 R1² R2² - R2², லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் கிடச்சிச்சு. ஓகே, இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலாவா, இதில் என்னெல்லாம் இருக்குது, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் இருக்குது, சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயினும் இருக்குது. ஓகே, இது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சி P1 R1² கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவில் என்ன பண்ண போகிறேன், ப்ளேஸ் பண்ண போகிறேன். எது லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயினில் எனக்கு என்ன தேவைப்படுது, சிக்மா எல் என்ன பண்ணுது தேவைப்படுது. அதுமாதிரி சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின்லேயே எனக்கு என்ன தேவைப்படுது, சிக்மா எல் தேவைப்படுது. புரிஞ்சிச்சா? நான் எதுக்காண்டி இது கண்டுபிடிச்சேன்னு யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ போட்டாச்சு. சிக்மா சி வந்து 35 இதான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன், சிக்மா சி. ஓகே, அடுத்து 1/m பாய்சான் ரேஷியோ எவ்வளவு அது போட்டாச்சு. சிக்மா ஆரோட வேல்யூ 5. இந்த நம்ம ஃபஸ்ட்டே தெரியும், சிக்மா 2 5. ஓகே, சிக்மா வந்து 5 தெரியும். சிக்மா எல் என்னதுன்னு இதை சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிடும், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் கிடச்சிடும் அட் ரேடியஸ் R1. R2வில் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின், அதுக்கு என்ன பண்ணுது, 1/eக்கு பதிலாக போட்டாச்சு. சிக்மா 1 1/μங்கிறது பாய்சான் ரேஷியோ, சிக்மா ஆரோட வேல்யூ, சிக்மா சியோட வேல்யூ, இதை சால்வ் பண்ணணும். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம் டு த ஒரிஜினல் வால்யூம் = twice the circumferential strain of with respect to R1. லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு R1 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை எழுதியாச்சு. இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் கிடச்சிருது. இந்த வால்யூம்ங்கிறது பெருக்கலாக ஆயிடுச்சுன்னா வால்யூம்க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், வால்யூம் = ஏரியா இன்ட்டு லென்த்து. ஏரியாவோட யூனிட் என்னது m², லென்த் என்னது மீட்டர். அப்போ என்னது m3. அப்போ π/4 d² இன்ட்டு இது என்னது L. ஓகே, π/4 d² L. அப்போ எனக்கு திக்னஸும் கிடச்சிடும், இன்க்ரீஸ் இன் வால்யூமும் கிடச்சிடும். புரிஞ்சிச்சா? அடுத்து திக் ஸ்பெரிக்கல் ஷெல் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, அது சப்ஜெக்டட் டு இன்டர்னல் ஃப்ளூயிட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களா, இன்டர்னல் ஃப்ளூயிட் ப்ரெஷர் 200 mm டயாமீட்டர், இன்டர்னல் டயாமீட்டர், பெர்மிசபிள் வந்து மேக்ஸிமம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டயாமீட்டர் எனக்கு தெரியும், அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம், ரேடியஸ் கண்டுபிடிச்சலாம். ஃப்ளூயிட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, பெர்மிசபிள் மேக்ஸிமம் எவ்வளவு, சிக்மா சி கொடுத்துருக்காங்க. டி கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. இது ஸ்பெரிக்கல் ப்ராப்ளம். ஸோ ரேடியல் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா மாறும், 2b/r³ - என்னது a. இதை டெரைவ் பண்ணி வந்து கொண்டு வந்துருப்பாங்க. ஓகே, அடுத்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலாவும் மாறும். இப்போ R1 இருக்கும்போது உள்ளக்க ரேடியல் ப்ரெஷர், நான் ரேடியல் ப்ரெஷர் எல்லாமே அதே சேம் தான். உள்ள ஃப்ளூயிட் ப்ரெஷர் தான் எனது ரேடியல் ப்ரெஷர்னு எடுத்துப்போம். இதுக்கு 20, 2b, இதுக்கு 100 - a. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், a தெரியாது. சரி, இது 2/100³ போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். இன்ட்டு என்னது a, b இருக்குது, மைனஸ் என்னது a சொல்லிட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், அதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து R1க்கு பேர் என்ன போட்டாச்சு, 100 போட்டுட்டு சிக்மா சியோட வேல்யூ எவ்வளவு, 100ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த ரெண்டாவது ஃபார்முலா சிக்மா சியோட வேல்யூ எவ்வளவு, 100ன்னு கொடுத்துருந்தாங்களா. b/r³ ப்ளஸ் என்னது a. ஓகே, b/r³ சிக்மா சி = b/r³ ப்ளஸ் என்னது a. அதில் இதை சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணி என்னது 100, 1/100³ இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இது, இன்ட்டு b ப்ளஸ் என்னது a. இதுலேருந்து என்ன பண்ணியாச்சு, சால்வ் பண்ணி இதை வச்சாச்சு, இதை வச்சாச்சு. இதுலேருந்து a என்ன b என்னன்னு கண்டுபிடிங்க. முடிஞ்சா, a என்ன b என்னன்னு கண்டுபிடிங்க. எக்ஸ்டர்னல் ரேடியஸை R2ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. சிக்மா ஆர் எப்படி இருக்கும், 0. ஓகே, ரேடியல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் எக்ஸ்டர்னலாக பொறுத்தவரைக்கும். இன்டர்னலில் ஒரு ஃப்ளூயிட் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிறதுனால அங்கே ஸ்ட்ரெஸ் இருக்கும், வெளியில் என்னது 0வாக தான் இருக்கும். இது வரைக்கும் உள்ளதில் R1 மட்டும்தான் என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணி சம்மா என்ன பண்ணியிருப்போம், சால்வ் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ இதே ஈக்குவேஷனில் பிக்கான வேல்யூவை போட்டாச்சு. ஒரு நிமிஷம்,
சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதி நான் சால்வ் பண்ணிடுறேன். 2b ஆர் கியூப் மைனஸ் என்னது ஏ. ஓகே, சிக்மா ஆரோட வேல்யூ என்னது 0ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. 2 போட்டாச்சு. பியோட வேல்யூ எவ்வளவு? அது 3 0. ஓகே, அதையும் போட்டாச்சு. பை என்னது ஆர் கியூபுக்கு பதிலாக R2 கியூப், ஏன்னா எக்ஸ்டர்னல் வெளியில் கண்டுபிடிக்கிறேன். மைனஸ் ஏயோட வேல்யூ என்னது 60 போட்டாச்சு. இதுலேருந்து என்ன பண்ணியாச்சு, சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? இதே மல்டிப்ளை பண்ணால் என்னது 80 அப்படின்னு வந்துடும். இது 0, இது 0. ஓகே, இந்த 60 அங்கே போகும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் 60 ஆயிரும். அப்போ 8/8னா எவ்வளோ 0 இருக்கும்? 1 2 3 4 5 6 7. 10⁻7 இந்த 60 இது ப்ளஸ் 60ஆக மாறிவிடும். R2 கியூபு இதை அங்கே கொண்டு போங்க. அது அவங்க 8 × 10⁻7/60 ஈக்குவல் டு என்னது R2 கியூப். இதை சால்வ் பண்ணிங்கன்னா R2 கிடச்சிடும். திக்னஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். டிஃபரன்ஸ் ஆஃப் த 2 ரேடியஸ் கிவ்ஸ் திக்னஸ். ஓகே, இது ஸ்பெரிக்கல் ப்ராப்ளம். ஓகே, இந்த கடைசி ப்ராப்ளம் நான் காமிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டியில் கேட்ட ப்ராப்ளம். இன்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளூயிட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. பை தான் என்னது ரேடியல் ஃப்ளூயிட் ப்ரெஷர் தான் என்னது ரேடியல் ப்ரெஷர் அண்டு P1ஓட வேல்யூ. டயமீட்டர் இன்டர்னல் ப்ரெஷர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அந்த திக்னஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதை வச்சு என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். 2 × என்னது திக்னஸ். எக்ஸ்டர்னல் டயமீட்டர் தெரிஞ்சிச்சு. எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஃப்ளூயிட் ப்ரெஷர் மெகானில் இருக்குது அப்படின்னால அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 10 × 10⁻6 Nm/m². இதை மீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றும் போது ஒரு 10⁻6 கிலோவாக வரும். Nm/mm² பை என்னது ஒரு 10⁻6, மேலே என்னதுக்கு ஒரு 10 இருக்குது. 10⁻6 சேர்த்து போய் 10 Nm/mm² மாறிடும். ஓகே, இந்த மெகானால என்ன பண்ணிங்க 10⁻6 மீட்டர் ஸ்கொயராக மில்லிமீட்டராக ஸ்கொயராக மாற்றுறது கீழே என்ன பண்ணணும், ஒரு 10⁻6 போடணும். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கூப் ஸ்ட்ரெஸ் ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்கெச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் 2 ஃபார்முலா. பி என்ன, ஆர் கியூப் என்ன பண்ணணும், ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்டர்னல் ப்ரெஷரில் தான் பாதிப்பு, அதனால் அதுதான் இது. எக்ஸ்டர்னல் ப்ரெஷரில் ரேடியல் ப்ரெஷர் இருக்காது, அது என்னது 0 எக்ஸ்டர்னல் சைடில். ஓகே, இன்டர்னல் இது என்னது எக்ஸ்டர்னல், வெளியில் உள்ளது எக்ஸ்டர்னல். ஓகே, சிக்மா ஆர் ஈக்குவல் டு B/A² R² மைனஸ் A. சிக்மா ஆரோட வேல்யூ, பியோட வேல்யூ, ஆரோட வேல்யூ, ஏயோட வேல்யூ போட்டாச்சு. இதுலேருந்து என்ன பண்ணலாம், ஏ கண்டுபிடிச்சிடும். ஏவோட கணக்கு அது சிக்மா ஆர் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டு B/A என்னது 6 எவ்வளவு 150 மைனஸ் ஏ. ஓகே, இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் மோடில் போட்டு ஏ என்ன பி என்னன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு இன்டர்னல் மட்டும் தான் பிரச்சனை. இன்டர்னல் மட்டுக்கும் என்ன பண்ணலாம், சிக்மா சி கண்டுபிடிச்சா போதும். சிக்மா சி கண்டுபிடிக்கிறது B/R² ப்ளஸ் என்னது ஏ. அதை போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அடுத்து R2க்கு அதே மாதிரி சிக்மா சி. இது ரெண்டில் எது மேக்ஸிமம்னு பார்க்கணும், 26. இது ரெண்டில் எது மினிமம் 16. இதை வச்சா நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் வரைக்கிறோம். 300ல் இது 16, 200ல் அது எவ்வளவு 26. ஓகே, இன்டர்னல் ப்ரெஷர் எவ்வளவு 10. இன்டர்னல் ப்ரெஷர் எவ்வளவு 10, அதுக்கு போட்டாச்சு. இது ரெண்டுத்துக்கு இடையில உள்ள கேப் தான் என்னது, அந்த மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ எவ்வளோ 2 இருந்துதா, இது 26, இது 16. அப்போ 26 கீழே வரும், மேலே என்ன வரும், அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர் 26, இது எவ்வளவு 16. இது மினிமம் இது என்னது மேக்ஸிமம். இது ஃப்ளூயிட் ப்ரெஷர் எவ்வளவு 10. இது ஃப்ளூயிட் ப்ரெஷரு, இது என்னது மினிமம், இது என்னது மேக்ஸிமம். இந்த 26 Nm/m² மேக்ஸிமம், இது 16 மினிமம். கீழே போடுறது என்னது மினிமம். அது எதில் கண்டுபிடிச்சேன், அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன் சிக்மா சி என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், இது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பார்த்துக்கணும். இந்த 16 150க்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இது ரேடியஸில் இருக்குது. டயாமீட்டர் எவ்வளவு 300. ஓகே, புரிஞ்சுதா. அப்போ இதோட இது எவ்வளவு 200. அப்போ 200க்கு எவ்வளவு 26, 300க்கு எவ்வளவு 16. 300க்கு நேராக 16 இருக்குது, 200க்கு நேராக என்ன இருக்குது 26 இருக்குது. புரிஞ்சுதா, இதுதான் பாயிண்ட். ஓகே, மித்த வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.